ஏன் ஆண்டவருடைய சித்தம் செய்யணும்? எனக்கு தோன்றதை நான் பண்ணலாமே, எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறதே, எனக்கு சில விஷயம் தெரியுமே. நான் வேண்டான்னு சொன்னேன், அதுக்கு காரணம் கர்த்தர். நான் வேணும்னு சொன்னேன், அதுக்கு காரணம் ஆண்டவர் தான். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு இருதயம் வேண்டும். அப்பதான் ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னு சொல்லுவார். அனுபவம் சொல்றதை நம்ம செய்ய ஆரம்பிச்சா தூக்கு போயிருவோம் வாழ்க்கையில. உண்மை. யானைக்கும் அடிசருக்கும் அப்படிப்பாங்க, அனுபவத்தை நம்ப வேண்டாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு யாருடைய சித்தத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம்? சொல்ல முடியுமா? இந்த கர்த்தருடைய சித்தம், நீங்க போய் கொண்டிருக்கிற இந்த பாதை, எஸ் இட் இஸ் காட்ஸ் வில். கர்த்தருடைய சித்தம் செய்கிறீர்களா? உண்மையாகவே இதற்கு பின்னாடி ஆண்டவர் தான் இருக்கிறார் என்பதை ஆணித்தரமாய் சொல்ல முடிகிறதா? யார் நம்மை இயக்குகிறார்கள்? ஒவ்வொரு செயலுக்கும் பின்பாக ஒரு உந்துதல் இருக்கிறது என்று நாம் அறிவோம். ஒருவர் சிரிக்கிறார்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிந்தனை அவருக்குள்ளாக தோன்றினது, அவர் சிரித்தார். ஒருவர் ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால் அதற்கு பின்பதாக ஒரு சிந்தனை, ஒரு காரணம் இருக்கிறது, ஆகவே அந்த விஷயத்தை செய்கிறார். காலையில் எந்திரிச்ச உடனே எல்லாரும் சமையல் எல்லாம் செய்றீங்க, ஒரு காரணம் இருக்கு. வேலைக்கு போறீங்க, ஒரு காரணம் இருக்கிறது. சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், ஒரு காரணம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்பாக ஒரு காரணம் இருக்கிறது. இதை காரிய காரணவாதம் என்று ஒரு இறையியல் ரீதியாக இதை சொல்வார்கள். எல்லாவற்றிற்கு பின்பாக ஒரு காரணம் இருக்கிறது. There is a cause and effect அப்படின்னு இத இன்னொரு விதத்துல நம்ம சொல்லலாம். ஓகே, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் வேண்டான்னு சொன்னேன், அதுக்கு காரணம் கர்த்தர். நான் வேணும்னு சொன்னேன், அதுக்கு காரணம் ஆண்டவர் தான். நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், அதற்கு காரணம் என் தேவன் என்று கர்த்தர் என்னுடைய எல்லாவற்றிற்கு பின்பாக இருக்கிறார் என்று நீங்கள் செய்யும் செயல், நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை, உங்களுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடி தேவன் என்று உங்களால் ஆணித்தரமாய் சொல்ல முடியுமா? கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யவில்லையானால் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றவில்லையானால் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. யார் உங்களை இயக்குகிறார்கள்? எந்த ஒரு காரணத்தினால் நீங்கள் இந்த உலகத்திலே சில விஷயங்களை செய்கிறீர்கள், சில விஷயத்தை செய்யல? எல்லாத்துக்கு பின்னாடி இது கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? இந்த காலை நேரத்திலும் கூட இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையை நான் காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே, இயேசுவானவர் அவருடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். ஆக அதிலிருந்து நாமும் கர்த்தருடைய சித்தத்தை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி அதை நிறைவேற்றுவது, அதனுடைய நன்மைகள் என்ன, அதனுடைய தீமைகள் என்ன என்பதை இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்கலாமா? தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5 வசனம் 30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு, கவனிங்க, என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. இப்படி நீங்க சொல்ல முடியுமா? நான் என் சுயமாய் செய்கிறதில்லை, யாரு சொல்லியும் நான் செய்யல, பிதாவின் சித்தத்தை நான் செய்யறேன். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய நியாய பிரமாணம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்கிறபடியே நான் நியாயம் தீர்க்கிறேன். பிதாவுடைய சத்தம் என்னவோ அதன்படி நான் நியாயம் தீர்க்கிறேன். அவர் சரி, அவர் தவறு. எதன்படி நியாயம் தீர்க்கிறோம்? பார்த்ததின்படி அல்ல.
நமக்கு தோன்றுகிறபடி அல்ல. எனக்கு பிடிச்சிருந்தது அதனால நான் செஞ்சேன், எனக்கு பிடிக்கல அதனால நான் செய்யல, நான் வேண்டாம்னு நினைச்சேன் அதனால விட்டுட்டேன். நோ, கர்த்தருடைய சித்தம் செய்கிறீர்களா? உண்மையாகவே இதற்கு பின்னாடி ஆண்டவர் தான் இருக்கிறார் என்பதை ஆணித்தரமாய் சொல்ல முடிகிறதா? யார் நம்மை இயக்குகிறார்கள்? இங்கே கிறிஸ்துவை இயக்கினது பிதா. கிறிஸ்துவை இயக்கினது பிதாவினுடைய சித்தமாய் இருந்தது. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, நான் கேட்கிறபடிதான் நியாயம் தீர்க்கிறேன். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் நான் நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். யாரை நான் அனுப்புவேன்? யார் என் வேளையாய் போவார்கள் என்ற பொழுது இதோ நான் இருக்கிறேன் என்று நான் உலகத்திற்கு வந்தேன். என்னை அனுப்பினது அவர். ஆகவே அவருடைய சித்தத்தை நான் செய்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். நான் தேடுகிறபடியினால என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நீங்க சொல்ல முடியுமா, நான் இதை விட்டுட்டேன் காரணம் தேவ சித்தம், புரிஞ்சு விட்டோமா? இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியுமா, நான் இதை வாங்கினேன் காரணம் இது கர்த்தருடைய சித்தம், நான் இதை விற்றேன் காரணம் கர்த்தருடைய சித்தம், நான் இதை செய்கிறேன் because the Lord's will is there, கர்த்தருடைய சித்தம் அதில் இருக்கிறது, அதனாலதான் பிரதர் நான் செய்யறேன். எல்லாரும் இப்படி சொன்னாங்க, ஆனா நான் இப்படி இருப்பதற்கு காரணம் என் கர்த்தருடைய சித்தம் என்று. கர்த்தருடைய சித்தத்தின்படி உங்கள் வாழ்வை நீங்கள் வாழ்கிறீர்களா? அப்படி கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழல அப்படின்னா நம்முடைய வாழ்நாள் இன்றோ அல்லது நாளையோ ஒரு வறட்சியை அது தொடும். அதன் பின்பாக நம்ம கலங்குவோம், அதன் பின்பாக நாம் கேள்விகளை கேட்போம். கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் நீங்களும் நானும் செய்கிறோமா? கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுதுதான் நம்முடைய ஜெபங்களையும் அவர் கேட்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்போமானால் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்ட ஆயிற்று என்று நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்றார். யோவான் 9:31 நம்ம என்ன வாசிக்கிறோம்? யோவான் 9:31 பாருங்கள். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆண்டவருடைய சித்தம் செய்வது ரொம்பவும் முக்கியம். ஏன் ஆண்டவருடைய சித்தம் செய்யணும்? எனக்கு தோன்றதை நான் பண்ணலாமே, எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறதே, எனக்கு சில விஷயம் தெரியுமே. இல்ல, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் பொழுதுதான் வேதவசனம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும் பொழுதுதான் அதற்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்க இஷ்டப்படி நீங்க வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா நிறைய ஃபெயிலியர் தான் வரும். உங்க விருப்பத்தின்படி நீங்கள் வாழ்க்கையை நகர்த்த முயற்சிக்கும் பொழுது அது சக்சஸா அமையாது. கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் உங்கள் வாழ்வை நகர்த்துவீர்களானால் அதிலே வெற்றிகள் உண்டு. அதை கர்த்தர் நேர்த்தியாய் முடிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவை நோக்கி பார்க்கலாமே. கிறிஸ்துவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பாருங்கள். யோவான் 7:29 அவர் என்ன சொல்லுகிறார்? நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பி இருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பி இருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. தேவனுடைய சித்தத்துக்கு, பிதாவினுடைய சித்தத்துக்கு செவி கொடுத்து வருகிற அவர் பிதாவை அறிந்திருக்கிறேன் என்கிறார். நான் ஒரு முறை கேட்கிறாங்க, பிதாவினிடத்துல போறேன் என்று சொல்கிறீரே, அவரை எங்களுக்கு காண்பியும். இப்பொழுது அவன் சொல்கிறார், என்னை அறிவீர்களானால் என் பிதாவையும் நீங்கள் அறிவீர்கள். ஆக நான் வேறு என் பிதா வேறு அல்ல என்று சொல்லுகிறார். அவருடைய சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றுகிற ஒரு கருவியாக காணப்படுகிறார். காலை நேரத்துல இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? இன்னும் சில வசனங்களை பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? இயேசு அவர்களை நோக்கி தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை. ஏதோ மரியாளும் யோசேப்பும் நினைச்சு நான் வரல, ஏதோ நான் போகணும்னு நினைச்சு வரல.
நான் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறேன், பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன், என்னுடைய வருகைக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது ஏன் நோக்கம் இல்ல, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் வந்திருக்கிறேன். ஆகவே இந்த உலகத்துல நான் வாழும் போதெல்லாம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதே ஒரு சிந்தனையோடு நான் வாழ்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய சித்தம் செய்வதே என் உணவு என்று ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். அதுதான் என் உணவு அப்படிங்கிறார், அதுதான் என் சாப்பாடு அப்படிங்கிறார். இப்போ கர்த்தருடைய சித்தத்தை செய்யறது தான் எனக்கு சாப்பாடு, அதுதான் எனக்கு பலனை தருகிறது, அதுதான் என்னை வாழ வைக்கிறது, அதுதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றார். பிரியமானவர்களே, இன்னைக்கு யாருடைய சித்தத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம்? சொல்ல முடியுமா இது கர்த்தருடைய சித்தம்? நீங்க போய் கொண்டிருக்கிற இந்த பாதை, எஸ் இட் இஸ் காட்ஸ் வில். நான் வேற எங்கேயும் போல, கர்த்தருடைய சித்தத்துல தான் நடந்துட்டு இருக்கிறேன். நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன், இது கர்த்தருடைய சித்தம். 100% என்னால் சொல்ல முடியும் என்ற ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தையை சொல்ல முடிகிறதா? கர்த்தருடைய சித்தத்தில் தான் நிற்கிறோமா? கர்த்தருடைய சித்தத்தை அறியாமல் புரியாமல் செய்து பல பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்ட நிறைய பேர் உண்டுங்க. ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டும். கர்த்தருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்க கிறிஸ்து சொல்லுகிறார், நான் வந்திருக்கிறேன் அவர் என்னை அனுப்பினதினால், நான் செயல்படுகிறேன் காரணம் அவர் விரும்புகிறதினால், நான் அற்புதம் செய்கிறேன் காரணம் பிதா மகிமைப்படும்படியாக, நான் இந்த உலகத்திலே பேசுகிறேன் காரணம் அவரை அறிந்து கொள்வதற்காக, பரலோக ராஜ்யத்தை புரிந்து கொள்வதற்காக. இப்படி ஒவ்வொரு காரியத்திலுமே பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அவரை சாகடிப்பதற்காக வந்த பொழுது கூட அவர் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபித்தார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தம் இல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். எனக்கு இத வேணும் அப்படின்னு நினைச்சா கூட ஆயினும் உம் சித்தத்தின்படி ஆகட்டும் என்ற ஒரு நடுநிலையான ஒரு நிலையில் நாம் நின்று கிறிஸ்துவை போல நம்ம ஜெபிக்க முடிகிறதா? வாழ்கிறோமா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ஆனா ஆண்டவர் அதை வேணான்னு சொல்லிட்டார். So I left it. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் கர்த்தருக்கு இது பிடிக்காது, ஆகவே நான் அதிலிருந்து வெளியே வந்து விட்டேன். ஒரு பாஸ்டருடைய பையன் +2 முடிக்கிறாரு. +2 அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு சமயத்துல கேட்டானா, KTM பைக் எனக்கு வேணும் அப்படி. அவர் சொன்னாரா, டே KTM பைக்கெல்லாம் உனக்கு வேண்டாம், நீ இருக்கிற பைக்ல போவா அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு அதான் வேணும் அதான் வேணும், ரொம்ப பிடிவாதம். அப்புறம் கடைசியா ஒரு கட்டம் தாண்டும் போது உறவினர்கள் மூலமா பேச ஆரம்பிச்சான் பையன் அப்பாட்ட. அதுக்கும் அப்பா செவி கொடுக்கல. அப்புறம் கடைசியா என்ன பண்ணா, நீ எனக்கு KTM பைக் வாங்கி கொடுத்தா நான் அந்த பைக்கில் நான் இன்னைக்கு போய் எக்ஸாம் எழுதுவேன், இல்லைன்னா எழுத மாட்டேன். பிரைட் ஸ்டூடெண்ட், நல்ல ஒரு மாணவன், நல்ல படிக்கக்கூடிய நல்ல அறிவுள்ள ஒரு மாணவன் நான் கேள்விப்பட்ட வரையிலும். ஆனா அந்த பைக் இருந்தா தான் நான் போவேன், போக மாட்டேன் அப்படின்ட்டு. அப்பா தெளிவா சொல்லிட்டாரு, இல்ல பைக் இல்ல, நீ போகலனாலும் பரவாயில்ல அப்படின்னு. அப்பா ஒரு பக்கம் பிடிவாதமா இருக்காரு, மகன் ஒரு பக்கம் பிடிவாதமா இருக்கிறான். அப்புறம் கடைசியா அந்த பையன் எக்ஸாமே எழுதல. பாருங்க, நான் நினைப்பதை சாதிக்க வேண்டும் என்ற பிடிவாதம் இன்னைக்கு நிறைய பேருக்கு உண்டு. நான் சொல்லி கேட்கல, நான் நினைக்கிறத தான் நடத்தணும், இது என் வட்டம், இது என் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று ஒரு பக்கம் பிடிவாதம். இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்ற நான் இந்த பூமியில இருக்கிறேன் என்று ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் வரணுங்க. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், அதுதான் நமக்கு நல்லது. எனக்கு பிடிக்குது இல்ல, எனக்கு பிடிக்கல அதனால வேண்டாம், அப்படியும் இல்ல. கர்த்தருக்கு சித்தமானதை பிரியமானதை நான் செய்ய வேண்டும் என்று எல்லா காரியத்திலும் கர்த்தரை முன்வைத்து நம்ம செயல்பட வேண்டும். பேசுறோம் அப்படின்னாலும் கர்த்தர் இப்படிதான் பேசுவார், அதனால நான் பேசுறேன், நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன், கர்த்தருக்கு அது பிரியமில்லை ஆகவே என்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்தில் இருக்கணும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாத மனிதனுடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்தது. அனனியா சபீராவை நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இருந்தது, அப்போஸ்தலர்கள் மூலமாய் நன்றாக கேட்டார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டும் அதை அவர்கள் செய்யவில்லை. என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு நிலத்தை விற்கிறார்கள். இருக்கிற நம்முடைய ஆஸ்தி எல்லாத்தையும் நம்ம வித்து கொண்டு வந்து ஆலயத்துல வைக்கலாம்,
ஆண்டவர் வரப்போகிறார், நம்ம ஏன் தனித்தனியா வாழணும், எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், தேவன் வரப்போகிறார், ஒன்றாய் அனுபவிப்போம், துதிப்போம், ஜெபிப்போம், கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போம், ஆண்டவர் வந்தா போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கர்த்தருடைய வருகையின் மேல் காணப்பட்டதுனால எல்லாரும் தங்களுடைய ஆஸ்தியை விற்று அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அப்போ இங்க ஒரு குடும்பம் இருக்கிறது, அனனியா சஃபீரா. இவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய நிலத்தை விற்று அதிலே தனக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆக கர்த்தருடைய சித்தம் அந்த தேவனுடைய வார்த்தை நிறைவேற்ற அவர்களுக்கு பிரியமில்லாமல் தனக்கு மனதிலே தோன்றினதை நிறைவேற்ற பிரயாசப்பட்டாங்க. இப்ப தனக்குன்னு உன்னை எடுத்து வைத்துக் கொண்டு நிலத்தை இவ்வளவுக்குத்தான் விற்றோம் என்று வந்து பொய் பேசுகிறார்கள். இவ்வளவுக்கு தான் விற்றாயா? ஆமாம், இவ்வளவுக்கு தான் விற்றேன். கர்த்தருடைய சமூகத்திலேயே இறந்துடுறாங்க. அப்போ அவர்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. அடுத்தது இதை அறியாமல் குடும்ப நபர் வருகிறார். அப்போ அவர் வரும்போது அவங்களையும் கேட்கிறாங்க, நிலத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? ஆமாம், இவ்வளவுக்கு தான் விற்றேன். ஏகமாய் பொய் பேசும்படி, இந்த காரியத்தை செய்யும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போ கர்த்தருடைய சித்தம் ஒண்ணு இருக்கு, ஆனா அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு பிசாசு என்ன செய்யறான், கொஞ்சம் நிரப்பி விடுறான். பிரதர் சிஸ்டர், இத கொஞ்சம் பாரு, இத கொஞ்சம் யோசி, அது நல்லதுதான், ஆனாலும் இது கொஞ்சம் பெட்டரா இருக்குமே, இது கொஞ்சம் சரியா இருக்குமே, ஏன் நம்ம அப்படி செய்யணும், அப்படி வேண்டாம், இப்படி நம்ம செய்வோமே. பிசாசு இருதயத்தை நிரப்பும் போது விட்டு கொடுத்துறாதீங்க. நீங்க நல்லவங்க தான், ஆனா பிசாசு உங்க இருதயத்தை நிரப்ப வரும்பொழுது உங்கள் இருதயத்தை விட்டு கொடுத்து விடாதீர்கள். ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருடைய சித்தம் நாம செய்யறோமா? இது யாருடைய சிந்தனை, இது யாருடைய வார்த்தை, இது இந்த வார்த்தை, இந்த ஆலோசனை எங்கிருந்து வந்தது? நிறைய தவறான ஆலோசனைகள் வரும். அந்த ஆலோசனைகளை கேட்கும் பொழுது மிக மிக கவனமாய் இருக்க வேண்டும். சாலமோனுடைய ராஜ்யம் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய சித்தத்தை அவன் செய்யல. அவனுடைய மனைவிமார்களுடைய வார்த்தைகளை எல்லாம் அவன் கேட்க ஆரம்பித்து விட்டான். கர்த்தருடைய சித்தத்தை அவன் செய்ய தவறி போனான். 2 சாமுவேல் 17 5ஆம் வசனத்தை 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்சலோம் மக்களின் சித்தம் செய்தான், எதையும் அவன் சாதிக்கல, எதையும் சாதிக்கல. ஆலோசனை சொல்றதுக்கு 4 பேர் வந்தான். இவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறான், அவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். ஆனா கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அவன் கேட்காமல் அப்சலோம் மக்களுடைய சித்தத்தை, மக்களுடைய விருப்பத்தை, அது கேட்கறதுக்கு அறிவுபூர்வமா இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்தது, கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி இருந்துச்சு, செஞ்சான். வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. அன்பானவர்களே, இறுதியில் அவனுக்கு என்ன நடந்துச்சு? மரணம் தான் நடந்தது. 2 சாமுவேல் 18 9 முதல் 15 வரையில வாசிச்சு பார்த்தா அவனுடைய மரணத்தை நம்ம பார்க்க முடியும். யாருடைய சித்தம் நாம செய்து கொண்டிருக்கிறோம்? யார் நம்மை இயக்குகிறார்கள்? யார் நம்மை உந்துகிறார்கள் காரியங்களை செய்வதற்கு? நானா தோணுது நான் செய்யறேன், எனக்கு தோணுது நான் விட்டுட்டேன், எனக்கு தோணுது நான் வாங்கிட்டேன், எனக்கு தோணுது நான் வித்துட்டேன், எனக்கு தோணுது நான் இதை செய்யல. ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? காரணம் என் மைண்ட் இப்படி சொல்லுது. இல்லங்க, ஒவ்வொரு தீர்மானத்தையும் ஏன் எடுக்கிறீர்கள்? ஒரு சின்ன விஷயம்னாலும் கர்த்தரை முன் வச்சு அவருடைய சித்தம், அதனால நான் செய்யறேன்னு சொல்லி செஞ்சு பாருங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதுல இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சின்ன காரியம் தானே, பரவாயில்ல. 10 சின்ன காரியம் சரி சேரும் போது அது ஒரு பெரிய விஷயமாய் மாறி விடுகிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நீங்கள் செய்யுங்கள். இல்லாவிட்டால் நம்ம அதுக்கு அது நமக்கு நல்லதாக அமையாது. மனிதர்களுடைய சித்தத்தை செய்யாதே. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், மனுஷனுடைய சித்தத்தை செய்ய வேண்டாம், சுயமாய் தோன்றுகிறதை நீங்கள் செய்ய வேண்டாம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நீங்க உலகத்துல வாழுங்க. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், அதுதான் நமக்கு நல்லது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றத கேட்க வேண்டாம், அதன்படி நீங்கள் வாழ்க்கை நடத்தாதீங்க. உங்களை நடத்துவது கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சித்தம் என்று நம்ம வாழ்க்கையில நம்ம போகணும். இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க. கர்த்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளான ஒரு மெசேஜ். கர்த்தருடைய சித்தத்தை செய்றீங்களா உங்க வாழ்க்கையில? அவர் உங்களை எதுக்காக பிடிச்சார் அதை செஞ்சிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பம், அவருடைய சித்தம் அதுல இருக்கிறது, அந்த சித்தத்தை செய்றீங்களா? கர்த்தருடைய சித்தம் அது தெரியுதா? அதை தான் நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கிறோமா?
கர்த்தருடைய சித்தத்தை நிறைய பேருக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னாலும் தெரியாது. இன்னைக்கு ஊரியும் தும்மியும் கதை தான் ஓடிட்டு இருக்குது. ஊரியும் தும்மியும் கதை என்னங்க? ஊரியும் தும்மியும் என்பது கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தினார்கள். கர்த்தர் முழுமையாய் தம்மை வெளிப்படுத்தாத நாட்களில், அவருடைய சித்தம், அவருடைய வேத வசனம் முழுமையாய் நிறைவேறாத நாட்களில் பல முறைகளிலே கர்த்தருடைய சித்தத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. தாவீது யுத்தத்துக்கு போவதற்கு முன்பதாக போய் விசாரிக்கிறான், கர்த்தருடைய சித்தம் என்ன? அவர் இவர்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பாரா? ஒப்பு கொடுப்பாரா? கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுக்கிறாங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும்? போன முறை எல்லாரும் நேரடியா போனாங்க, இந்த முறை நேரடியா போவாத. கர்த்தருடைய நடத்துதலை அறிந்து செயல்படும் போது, அனுபவம் சொல்றத நம்ம செய்ய ஆரம்பிச்சா தோத்து போயிருவாங்க வாழ்க்கையில. உண்மை. என்னையே ஏமாத்திட்டான்டா, நான் ஏமாறவே மாட்டேன், என்னையே ஏமாத்திட்டான். நம்ம வாழ்க்கையில கேட்போம் நிறைய பேர் சொல்றத. யானைக்கும் அடிசருக்கும் அப்படிம்பாங்க. அனுபவத்தை நம்ப வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்த்த காரியங்கள், அனுபவித்த விஷயங்கள், ஓகே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு போக வேண்டாம். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய சித்தத்தை நாடுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மையாக அமையும், தீமையாக அது அமையாது. கர்த்தருடைய சித்தத்தை புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில நடக்கணுங்க. இல்லைன்னா பெரிய இழப்புகள், பெரிய நஷ்டங்கள். அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என்னப்பா நானும் ஆலயத்துக்கு வந்தேன், நானும் ஜெபம் பண்ணினேன், நானும் இதை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன். ஆமா நீ என்கிட்ட சொன்ன, ஆனா என் சித்தம் என்னன்னு நீ கேட்கவே இல்லையே. ஜனகன மனகன மாதிரி நீ பாடிட்டுல போயிட்ட. எல்லாத்தையும் நீ சொன்ன, நான் சொன்னதை கேட்கலையே. நீ வரும்போது ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்னு நீ கேட்டுக்கிட்டே வந்த. நான் வந்தப்போ பாஸ்டர் மூலமா உங்ககிட்ட நான் பேசினேன், நீ என்ன பண்ண? தூங்கிட்டு போயிட்டியப்பா. ஹலோ. ஆமாங்க, இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்லாம் வரும்போது they are very much energetic. yes, பவர்ஃபுல் வொர்ஷிப்பா நல்லா போ. அதுக்கப்புறம் அப்படியே பாஸ்டர் எழுந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அப்படியே எழுந்து அப்படி போட்டா, பிரதர், கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உங்க கூட பேசிட்டு இருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? சில நேரத்துல கேட்கறது இல்ல. நமக்கு தெரிஞ்சதுல என்ன ஜெபம் பண்ணுவோம், சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம பாட்டிலும் போய் செஞ்சிருவோம். ஹலோ, அதானே? ஆமா, அதான். இல்ல எந்த மாற்றமும் இல்லை. நான் ஜெபம் பண்ணிட்டு தானே செஞ்சேன், நான் சொல்லிட்டு தானே செஞ்சேன். ஓ நான் சொன்னேனா? நான் சொல்லவே இல்லையே, நீ ஏன் போன? போட்டு சாத்திட்டாங்க, நீ எதுக்கு போன? ஆண்டவரே கேட்க மாட்டேன். அப்போ கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிகிறது? சீட்டு குலுக்கி போட்டு அந்த நாட்கள்ல. இன்னைக்கு நம்ம அது இல்லை. கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது. அது தெரியல அப்படின்னா அது எப்படி நம்ம செய்யறது? எப்படிங்க ஆண்டவர் பேசுவார்? ஒரு அம்மா வந்தாங்க, சர்ச்சுக்கு வந்துட்டு சொன்னாங்க, பிள்ளை அந்த பையன் கூட போயிருச்சு, என்னைக்கு வரும் கேட்டு சொல்லுங்க. அப்படி நீ அந்த பிள்ளைகிட்டே கேட்டாவே சொல்லிருங்க அப்படின்னு. பிள்ளை பையனை கூட்டிட்டு போயிருச்சு, ரைட்டு, போயாச்சு, என்னைக்கு வரும் அப்படின்னு என்ன வந்து கேட்டா, சரி சரி அதுதான் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆளுங்க அடுத்து ஒரு தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற ஒரு ரீதியா நம்ம ஆளுங்க அடுத்த ஒரு பயங்கரமா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொல்லாததெல்லாம் வந்து சொல்ல அப்படிங்கிறான். பாஸ்டர் இவரு வெளிப்பாடு உள்ள பாஸ்டர். ஆமா, வெளிப்பாடு உள்ள பாஸ்டர். பாஸ்டர் வந்து ஒரு பாஸ்டர் வெளிப்பாடு உள்ள கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணிக்கோப்பா. நம்ம விசுவாசி வீட்டுக்குள்ள சரி போட்டு ஒரு ஜெபம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு இன்னொரு விசுவாசி கூட்டு வந்திருக்கு. வந்தவர் என்ன பண்ணிட்டாரு, வாங்க ஐயா உள்ள வாங்க. இல்ல பிரதர், பாஸ்டர் உள்ள வாங்க. புளிய மரத்துல சூனியம் வச்சிருக்கான் உனக்கு, புளிய மரத்துல சூனியம் வச்சிருக்கான், அதுதான் உன்னை தடுக்குது. அடுத்து நல்லா தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லா கர்த்தருடைய பிள்ளை தான், ஆனா கல்யாணமே நடக்கல. காரணம் என்ன? பக்கத்து வீட்டுக்காரன் தான். அவன் என்னடா பண்ணா, அவன் எப்பவுமே ஜோசியம் பாக்குறாங்க, அவனாலதான் இங்க கல்யாணமே நடக்கல. இந்த பிள்ளையா இப்படி இருக்குது, இதுக்கு காரணம் அவன் தான். வசனமே உள்ள இல்ல. கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய காரியம் என்ன, வசனம் தெரிஞ்சாதானே. வசனம் என்ன சொல்லுது? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான
குறிச்சொல்லுதலும் இல்லை அப்படிங்கிறார். உனக்கு விரோதமா ஒரு மந்திரமே இல்லைங்கிறார். எப்பா, எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் நீ! உனக்கு விரோதமா ஒரு மந்திரமும் பண்ண முடியாதாமா? அப்படி ஒண்ணு இல்லையாமா உலகத்திலே இல்லையா? பரவாயில்லையே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இப்ப பாக்குறீங்க. அப்படிதான் வசனம் சொல்லுது. உங்களுக்கு விரோதமா ஒன்னையும் செய்யவே முடியாதாமா, அப்படி ஒண்ணு இல்லை அப்படிங்கிறாருப்பா. அப்போ ஆண்டவர் அவ்வளவு பெரிய வல்லமை உடையவராய் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். இப்ப நம்ம வசனம் நமக்குள்ள இல்ல, நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம். நம்ம ரெகுலரா சர்ச்சுக்கு வந்துருவோம், நம்ம ரெகுலரா வந்து கேட்போம், போயிருவோம். ஆனா உள்ள ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய சித்தம் விருப்பம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது கர்த்தருடைய வசனம் நமக்கு தெரியணும். வசனம் தெரியாம நீங்க முட்டி போட்டுக்கிட்டே இருந்தா போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். கர்த்தருடைய சித்தம் கண்டிப்பா தெரியாது. நீங்க வேணா போட்டு பாருங்க, நீங்க வேணா போட்டு பாருங்களேன். கர்த்தருடைய சித்தம் தெரியாது. கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாகத்தான் பேசுகிறார், தம்முடைய வசனத்தின் மூலமாகத்தான் பேசுகிறார். அது ஒரு காலம் ஆண்டவர் தன்னை முழுமையாய் வெளிப்படுத்தவில்லை. பல ஸ்டேஜஸ், ப்ரோக்ரசிவ் ரெவலேஷன் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். ஏன்? வேத வசனம் முழுமையாய் நமக்கு கிடைக்கல. அதனால ஆண்டவர் சொல்ல வர விஷயத்தை தீர்க்கதரிசி எழுப்பி பேசினார். நீங்க ஃபர்ஸ்ட்ல பாருங்க, நேரடியா வந்து பேசினார். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி மூலமா பேசினார், சொப்பனங்கள் மூலமா பேசினார், தரிசனங்கள் மூலமாக பேசினார். இப்படி பல விதங்களில் தன்னை வெளிப்படுத்தினவர் எபிரேய புத்தகத்தில் வாசிக்கிறோம். குமாரன் மூலமாக கடைசியிலே அவர் திருவுளம் பற்றி இருக்கிறார். குமாரன் மூலமாக கடைசியாக அவரே வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் ஆண்டவர் முழுமையா நமக்கு கொடுத்துட்டார். அப்ப அவருடைய சித்தம் எங்க இருக்கு? வேத வசனத்துல இருக்குது. வேத வசனத்தை வாசிக்கணும், வேத வசனத்தை நாம் நேசிக்கிறவர்களா இருக்கணும், சத்தியத்தை உள்வாங்கிறவங்களா இருக்கணும். அவங்களுக்கு தான் கர்த்தருடைய சித்தம் தெரியும். ஒரு வசனம் கூட தெரியாது, ஆனா கர்த்தருடைய சித்தத்தை சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் ஆகாத விஷயங்க. நம்பி ஏமாற வேண்டாம். உலகத்திலையும் சிலது சொல்றது நடக்குது, அது மாதிரி போக வேண்டாம். கர்த்தருடைய சித்தம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையோடு நேரத்தை செலவிடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்குகிறவர்களாக இருங்க. ஒரு வீட்டுல சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தாங்களாம். சாப்பிட உட்காரும் போது அப்போ அவங்க உறவினர் ஒருவர் வந்திருந்தார். அவர் கேட்டாரா, இன்னைக்கு சர்ச்சுக்கு போனீங்களா அப்படின்னு. எஸ், we went to church. ஓகே, சர்ச்சுக்கு நாங்க போனோம். பரவாயில்ல, நீங்க எல்லாம் சபைக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க. என்ன பாட்டு பாடினாங்க? என்ன பாட்டு பாடினாங்க? நாங்க பாட்டு சமயத்துல நாங்க போகல. சரி, பாட்டு பாடும்போது போகலையா? சரி, ஓகே. சாட்சி நேரம் கொடுத்தாங்களா? சாட்சி ஏதாவது சொன்னீங்களா? அது தெரியாது. ஓ, சாட்சி சொன்னது தெரியாது. சரி, சரி. அப்புறம் பைபிள் வாசிப்பு, என்ன வாசிப்பு? பைபிள் என்ன போர்ஷன் வாசிச்சாங்க? அது நமக்கு தெரியாதுங்க. சரி, அதுவும் தெரியாது. சரி, ஓகே, அதுவும் விட்டு. அதுக்கப்புறம் யார் செய்தி கொடுத்தா? அது யார்? நம்ம பாஸ்டர் தான் கொடுத்துருப்பாரு. பாஸ்டர் தான் கொடுத்துருப்பாரா? அப்ப பாஸ்டர் கொடுத்தாரா இல்லையா? இல்ல, எப்பவுமே அவர் தான் கொடுப்பாரு. அப்ப நீங்க செய்தி கொடுக்கும் போதும் போகலையா? ஆமா, நான் செய்தி நேரத்திலையும் போகல. சரி, கடைசி ஜெபம் யாரு பண்ணா? அதுதாங்க தெரியலைங்க. கடைசியா ஆமென் சொல்லும் போது நான் கரெக்டா போயிட்டாங்க, ஆசீர்வாதம் கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மக்களுக்கு பெரிய திருப்தி என்னங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டேன். இப்ப நீங்க எல்லாருமே சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேட்டகரியா நான் சொல்லட்டுமா? கொஞ்சம் பேர் எப்படி தெரியுமா இருப்பீங்க? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும்னு வந்திருப்பீங்க. உண்மைதானே? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும். போன வாரம் வந்தீங்களே, என்ன பேசுனாங்க? லாஸ்ட்ல இருக்கிறமா சொல்ல முடியுமா? அதான் இந்த பக்கம் போன வாரம் என்ன பேசுனாங்க தெரியாது. கோயிலுக்கு போயிட்டோம், ஒரு பெரிய திருப்தி. இதுல போகணுங்கிறதுல ஒரு பெரிய திருப்தி. கொஞ்சம் பேர் எப்படி தெரியுங்களா? நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு கடைசியா பாஸ்டர் கிட்ட கொஞ்சம் இப்படி தலையை காமிச்சு அவர் ஜெபம் பண்ணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஒருவேளை அவர் கை தலைமையில படல அப்படின்னால கொஞ்சம் படும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஹலோ, ஆமா, ஆண்டவர் சோகோட பாருமா ஜெபம் பண்ணிருக்கோம். இது எண்ணெயை கொஞ்சம் ஜெபம் பண்ணித்தாங்க. சரி, இந்த எண்ணெயை தான் ஜெபம் பண்ணியாச்சா? நம்ம போய் சேர்ந்துருச்சு ஒரு அம்மா. நம்ம பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க பாட்டில் எல்லாம் தண்ணி கொண்டாந்து தண்ணி கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போறீங்க. ஒரு அம்மா குடத்தையே கொண்டாந்தாங்க. நான் வாரம் முழுசு குடிக்கிறதுக்கு அதுக்கு தான் அந்த அம்மாவுக்கு. நம்பிக்கை எங்கெங்கயோ வைக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு தெரியாம நான் பண்ணனேன், நான் செஞ்சேன், நான் இதெல்லாம் பண்ணேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல.
ஏன் நடக்கல? கர்த்தருடைய சித்தம் என்ன, அவருடைய வார்த்தை என்ன, எதுவுமே உங்களுக்கு தெரியல. நீங்க பாட்டுல ஒரு வாக்குல போய் எனக்கு இது நடக்கும் 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 அப்படின்னு நினைச்சீங்க, நடக்கல. அதுக்கப்புறம் வருத்தப்பட்டுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் போயிட்டீங்க. கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது நம்ம அறிந்து கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையோட நேரத்தை செலவு பண்ணணும். பைபிள் வாசிக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெரியுமா? இப்ப யாருக்கு கர்த்தருடைய சித்தம் தெரியும்? யார் ஒருவர் கர்த்தருடைய வசனத்தோடு நேரத்தை செலவிடுகிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தையோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் கர்த்தருடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இப்ப வார்த்தையை நம்ம அறிந்து கொள்ளணும். அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ வேண்டும். அதுதான் முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் வாழ்கிறவனாய் இருக்க வேண்டும். ட்ரை பண்ணணும். அப்பதான் ஆண்டவருடைய சித்தம் என்ன, இதை நான் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத, இது ஆண்டவர் இதுல அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு நான் தெரிந்து கொள்ளணும். அப்படின்னா வசனம் எனக்கு தெரியணும். இதோ வந்தேன், ஜெபம் பண்ண போனேன், ஏசப்பா தான் தெய்வம், நல்லா ஜெபிக்கணும், நல்லா பைபிள் வாசிக்கணும், காணிக்க கொடுக்கணும், ஊழியம் பண்ணணும். வேற என்ன? வேற என்ன? வேற என்ன? ஒண்ணுமே தெரியாது. யாரு கோலியாத்தை கொன்னது? தாவீது. என் பையன்லாம் கொல்லல. நீ பாஸ்டர் என் பையன்லாம் கொல்லல பாஸ்டர். ஏன் பாஸ்டர் இப்படி அபாண்டமா சொல்றீங்க? என் பையன் நல்லவன் பாஸ்டர். யார் கொண்டாங்கன்னு தெரியாது. வசனம் எதுவுமே தெரியாது. நான் ஒரு வசனத்தை ஆரம்பிச்சு விட்டா அதை முடிக்க முடியுமா? நிறைய பேர் முடிப்பீங்க. சில பேருக்கு இன்னும் முடிக்க முடியாது. சில பேருக்கு நம்ம ஜெபம் பண்ண சொன்னா தெரியுமா? தெரியாது. இல்ல, இவங்கள ஜெபம் பண்ண சொல்லுங்க, அவங்கள ஜெபம் பண்ண சொல்லுங்க. அப்ப எப்படி கர்த்தருடைய சித்தம் உங்களுக்கு தெரியும்? நீங்க கர்த்தரோட நெருக்கம் இல்லையே, கர்த்தரோட உங்களுக்கு ஐக்கியம் அவ்வளவா இல்லையே. தெரியும் நமக்கு, ஆனா அதை நீங்க அனுபவிக்கல, அதற்குள்ள நீங்க போகல. கர்த்தருடைய சித்தம் தெரிய வேண்டுமானால் வசனம் தெரிய வேண்டும். வசனத்தை வாழ்க்கையாக மாற்றுங்கள் முதலாவது. அடுத்தது, கர்த்தருடைய சித்தம் உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், சங்கீதம் 40:8 வாசியுங்கள். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்ய விருப்பம் நமக்கு வேண்டும். என் விருப்பம் அல்ல, ஆயினும் உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். அப்போ தேவனுடைய விருப்பத்தை செய்ய நமக்கு ஒரு விருப்பம் வேணும். அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் உடையவர்களுக்கு தான் கர்த்தருடைய சித்தம் வெளிப்படுத்தப்படும். கர்த்தருடைய சித்தம் இதுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆண்டவரே, நான் போகிறேன், அது உம்முடைய சித்தமாக இருக்கட்டும். கர்த்தாவே, நான் இதை செய்கிறேன், அதை நீர் வாய்க்க பண்ணுவீராக. கர்த்தாவே, இதை நான் வாங்குகிறேன், அதை நீர் செழிக்க பண்ணுவீராக. இல்ல, ஆண்டவரே, இதை நான் வாங்கட்டுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, பட் நீங்க சொன்னா வாங்குறேன், இல்லைன்னா விட்டுறேன். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு இருதயம் வேண்டும். அப்பதான் ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னு சொல்லுவார். அப்படி இல்லாத பட்சத்துல அவர் விருப்பமா நம்மளே நினைச்சுக்கிறோம். சில சூழ்நிலைகளை வச்சு உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். கர்த்தருடைய விருப்பத்தை செய்வதற்கு ஒரு இருதயம், வாஞ்சை நமக்கு அவசியமாய் இருக்கிறது. நடுநிலையாய் கர்த்தருடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். எதனால ஓகே, I'll not be upset, I'll not be happy. கர்த்தருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன். ஏன் நம்ம கர்த்தருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்? ஏன்னா கடந்த காலம் நமக்கு தெரியாது, எதிர்காலமும் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நிகழ்காலம், அவ்வளவுதான். ஒரு கொஞ்சம் நமக்கு தெரியும், நம்ம பார்வைக்கும் நம்முடைய அனுபவத்துக்கும் எட்டுனது இவ்வளவுதான். ஆனால் தேவன் எல்லா காலங்களிலும் வாழ்கிறவராய் இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்தவராய் இருக்கிறார். நம்மளை போல எவ்வளவோ மக்களை பார்த்திருக்கிறார், இனி வரக்கூடிய காலங்களை பார்த்திருக்கிறவர். அப்ப அவர் ஒரு காரியத்தை செய்வாரானால் அது சரியாக இருக்கும். அனுபவ ரீதியாக, ஞான ரீதியாக, அன்பின் ரீதியாக, நீதியின் ரீதியாக அவருடைய சித்தமே சரியானது என்பதை புரிந்து அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்கிற விருப்பம் நமக்கு வேணும். அப்படி இல்லை அப்படின்னா கஷ்டம். மூணாவது, அவருடைய சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்தும் போது அதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், அதை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை இயக்கக்கூடிய ஒரு காரியம் எது, உங்களை உந்தி தள்ளக்கூடிய ஒரு விஷயம் எது? அது கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில
எல்லாவற்றையும் நான் இதை வேண்டாம் என்று சொன்னேன், நான் இப்ப இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இல்லை, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தர் தான், கர்த்தருடைய சித்தம் தான் என்று அவருடைய சித்தமே என்னை இயக்குகிறது என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்வோமானால் நம்முடைய வாழ்வு சரியான ஒரு பாதையில போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒருவேளை அதிலே பாடுகள் இருந்தாலும், அதிலே தாமதங்கள் வந்தாலும் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதே நம்முடைய உணவாக இருக்கட்டும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே நம்முடைய விருப்பமாக இருக்கட்டும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற, கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள அவருடைய வார்த்தையோடு நாம் அதிகமாய் நேரத்தை செலவழிப்போம். சர்ச்சுக்கு வரோம், வார்த்தையை கேட்கிறோம், நல்லா உள்வாங்குங்க. என்ன சொன்னாங்க இன்னைக்கு? உள்வாங்குங்க. அதன்படி நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளணும். 20 வருஷம் 30 வருஷம் கர்த்தருடைய பிள்ளையா இருந்து விட்டும் நல்ல நேரத்தை பார்க்கிற நல்ல பிள்ளைகள் உண்டு. அப்படிதான் நம்ம அவங்கள சொல்லணும். அவங்க அந்த ரீதியா நல்லவங்களா இருக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தும் நல்லது கெட்டது அப்படின்னா அது எந்த முறையில பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இல்ல. எதுல இருக்கீங்க? இன் அண்ட் அவுட் கேம் தான் நிறைய நேரத்தில் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ள ஜம்ப் பண்ணி, ஏன் ஆண்டவரே, கிடைச்சிருச்சுன்னா வெளியே போயிட்டு ஓகே ஆண்டவரே, பாய் ஆண்டவரே. என்ன வாழ்க்கை இது? பல வருஷம் கர்த்தருடைய பிள்ளை, ரைட்? உன் பையனுக்கு ஒரு ஒரு முடி எடுக்கிற, எப்படி, எங்க, எப்படி செய்கிறாய்? சிந்திக்க வேண்டும். யாருடைய சித்தம் நம்ம செய்யறோம்? என் வீட்டுல ஒரு விசேஷம் அப்படின்னா யாருடைய சித்தம் அங்க நடக்குது? என் வீட்டுல ஒரு காரியம் நான் செய்கிறேன் என்று சொன்னால் இதை ஏன் செய்கிறேன்? ஒரு பிரதர் என்கிட்ட பேசினார், இது ஏன் மாத்திட்டீங்க, இது வாஸ்து பிரகாரம் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. வாஸ்து பிரகாரம் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? நமக்கு யார் சொல்றது வாஸ்து? நீ போய் பாரு, பாஸ்டர் வீடு கூட வாஸ்து பிரகாரம் தான் கட்டி இருப்போம் அப்படின்ட்டாரு. ஹலோ, நீங்க வாங்க என் வீட்டுக்கு, வந்தவங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் தண்ணியே ஊத்தக்கூடாதுமா, அந்த பக்கம் தான் ஊத்தும். இந்த பக்கம் வாசப்படியே வைக்கக்கூடாதுமா, அங்கதான் வாசப்படி இருக்குது. இந்த பக்கம் பாத்ரூமே இருக்கக்கூடாது, இங்க கிச்சன் தாங்க இருக்கணும். என்னங்க பாத்ரூம் கூடாது, இந்த அக்கினி மூளை, அந்த மூளை, இந்த மூளை, எல்லாமே மாத்தி தான் இருக்குது. இதனால நான் இது கர்த்தருடைய சித்தம்னு நான் சொல்ல வரல. எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருந்தது, நான் பண்ண, அவ்வளவுதான். இது என் வாழ்க்கையை தீர்மானிக்கல. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது பின்னாடி என்ன பேக்கப்ல நம்ம பண்றோம்? இது இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும், இப்படிதான் இதை செய்யணும், அப்படிதான் இதை செய்யணும். நல்ல விஷயங்களை நம்ம செய்யலாம், அதுல தவறு அல்ல. ஆனால் உங்களை இயக்கக்கூடியது எது? கர்த்தருடைய பிள்ளையா இருப்பீர்களானால் வசனம் உங்களை இயக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை உங்களை இயக்கட்டும். ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்வேன்னு சொல்லி செய்யுங்க. யாரு வந்தாலும் வரலனாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யணுங்க. ஐயோ இல்லைன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என் மனைவியாச்ச, இல்லைன்னா என்ன நினைப்பாங்க எல்லாரும். கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதுதான் நான் செய்யணும். கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன். என் பிள்ளைகளானாலும் சரி, பெற்றோர்களானாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையின் எதுவானாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்வேன் என்று செய்யக்கூடியவர்களாக இருங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதாக அமையும். இப்படி இல்லாம கர்த்தருடைய சித்தமும் கொஞ்சம் செய்வோம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைப்படி நம்மளும் நம்மளை ஓட்டிக்குவோம், அதுக்கப்புறம் 4 பேர் நம்மளை வண்டி ஓட்டுவான், 4 பேர் ஓட்டுவான், அதுக்கப்புறம் அவன் இறங்கிடுவான், இன்னொருத்தன் நம்ம வாழ்க்கையில உட்காந்து வண்டி ஓட்டுவான். யார் நம்மளை இயக்கிட்டு இருக்கிறாங்க? கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம போகிறோமா? அப்படி நீங்கள் செய்யுங்கள். கர்த்தருடைய சித்தம் செய்வதே என் உணவு என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். என்னை இயக்குவது தெய்வன், என்னை நடத்துவது தெய்வன் என்று கர்த்தருடைய சித்தத்தின்படி போவோம். கர்த்தர் நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படுவதாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.